Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டி விடணும். நாம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்க எண்ணம் கொண்ட நபர்களை கண்டுபிடிச்சாலே போதும், நாம பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வரியிலிருந்து தான் சதுரங்க வேட்டை படத்தினுடைய மொத்த கதையும் அமைஞ்சிருக்கும். லில்லிபுட்டு, எம்எல்எம், டபுள் டக்கர் அப்படின்னு சொல்லி பல்வேறு மோசடிகளை சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்தோம். நிஜத்தில் ஹிஜாவு மோசடி, ஆருத்ரா மோசடி, மை V3 ஆப் மோசடின்னு சொல்லி பல மோசடிகளை பலாயிரம் கோடிகளை சுருட்டிய சுருட்டல் மன்னன்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முறை ரிசர்வ் பேங்கை பயன்படுத்தி ஒரு கும்பல் தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பல ஆயிரம் கோடிகளை சுருட்டி இருக்கிறது. சிபிசிஐடி மூலமாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 32 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 41 இடங்களில் சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. யார் இந்த ரிசர்வ் பேங்க் பயன்படுத்தி மோசடி செய்த கும்பல், எப்படி மோசடி பண்ணாங்க, இதுக்குள்ள இருடிய மோசடி எப்படி வந்துச்சு, இந்த மொத்த கும்பலுடைய மூளையாக செயல்பட்ட அந்த மதுரையை சார்ந்த சாமிநாதன் ஐயர் யாரு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த ஜூன் மாதம் ரிசர்வ் வங்கியினுடைய உதவி பொது மேலாளர் கெனடி என்பவர் தமிழக காவல்துறைக்கு ஒரு புகார் கொடுக்குறாரு. ரிசர்வ் பேங்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு சிலர் ஒரு சாதாரண மக்களை ஏமாத்துறாங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த தமிழக காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்து சிபிசிஐடிடம் ஒப்படைக்கிறாங்க. சிபிசிஐடி காவல்துறை தீவிரமான விசாரணை ஈடுபடுறாங்க. விசாரிச்சா மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற மோசடி கிடையாது. 2018 காலம் தொடங்கியே தமிழ்நாடு முழுக்க இந்த கும்பல் பல பேரை குறி வச்சு இது போல செயல்பட்டு இருக்காங்க. அதுல எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்தது சேலத்துல சத்தியபாமா அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை, ஒரு சின்ன அறக்கட்டளை, ஒரு ஆன்மீகம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை நிறுவனராக சத்தியபாமா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. இவங்க கிட்ட காவலர் பத்திரிகை செய்தி அப்படின்னு காவலர் குறித்த செய்தியில் வெளியிடக்கூடிய ஒரு இதழ் ஒருத்தன் நடத்துறான், தேசிங் ராஜா அப்படிங்கிற ஒருத்தன். போலீஸ்காரங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். போலீஸ் வண்டியில் இறங்குறது, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கூட பேசுறது அப்படின்னு அவங்க கூட நெருக்கமாகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணா, இந்த சத்தியபாமா அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு அறிமுகமாகறான். அறிமுகமாகி என்ன சொல்கிறான்னா, அம்மா அந்த மாதிரி மோடி வெளிநாட்டு கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வரேன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்போ மீட்டு கொண்டு வந்துட்டாரு. இப்போ மக்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க போகிறாரு. ஆனால் நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் போடுறதுக்கு பதிலாக ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 15 பேரை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரிசர்வ் பேங்கினுடைய அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாஃப் மாதிரி எங்களை நியமிச்சிருக்காங்க. எது ரிசர்வ் பேங்க்லேருந்து இவங்களை நியமிச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, அந்த 15 பேருக்கும் ஆளுக்கு 1000 கோடி ரூபாய் வரப்போகுது. இந்த 1000 கோடியை நாங்கள் உங்கள் அறக்கட்டளைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் தரப்போகிறோம். இதுபோல் பல அறக்கட்டளைகள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இந்த உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டுக்கு லோன் வாங்கினவங்க, பைக்குக்கு லோன் வாங்கினவங்க, வட்டி வாங்கி கட்ட முடியாதவங்க, இப்படி நிறைய பேர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் உதவி செய்யலாம் அப்படின்னு இவர் சொன்னதை அந்த அம்மா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ப ஆரம்பிக்கும் கூட அந்த அம்மாவை நம்புகிற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அந்த பணம் இருக்குது அப்படிங்கிறத வெளிநாட்டில் இருந்த கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு ரிசர்வ் பேங்கில் வச்சாச்சு அப்படிங்கிறத வீடியோவாக காட்டியிருக்காங்க. வீடியோ பார்த்தோன்னே அப்புறம் ரிசர்வ் பேங்கில் 15,000 கோடி இப்போ 15 பேருக்கு வரப்போகுது அப்படின்னு பணத்தை பார்த்தாச்சு. அது இல்லாமல் இந்த பணத்தை இப்போ கொண்டு வரணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்குக்கு போயிட்டு வரக்கூடிய சார்ஜஸ், அந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம போய் போகிறது, டாக்குமெண்ட் சார்ஜ், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நபர் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா, இப்படி 100 பேர் பண்ணாங்கன்னா ஒரு ஆளுக்கு நம்ம 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். 1 லட்ச ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபா. இந்த 1 லட்ச ரூபாங்கிறது ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக. இப்போ அவங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கான பாண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்குறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ வசதியான மக்கள்லாம் கிடையாது, இல்லை கஷ்டப்படுற மக்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் பண்ணுங்கள், 1 லட்ச ரூபா நீங்கள் ஒரு பாண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5000 ரூபாய் நீங்கள் கூட வாங்குங்க, இல்லை 10,000 வாங்க. 5000 வாங்கினா நம்ம அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துருவோம். 10,000 கொடுத்தாங்கன்னா நம்ம 10 லட்சம் கொடுத்துருவோம்.
நம்ம அவங்க 20,000 கொடுக்குறாங்களா 20 லட்சம் கொடுப்போம். 1 லட்சம் கொடுத்தா நம்ம 1 கோடி கொடுக்க போகிறோம். எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஆள் 1 லட்சம் போடுறதுக்கு பதிலாக ஒரு 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5,000 ரூபா போட்டு நீங்கள் 1 லட்ச ரூபா போடலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1500 பேர்கிட்ட 5,000 ரூபா வாங்கி ஒரு பெருந்தொகையை 75 லட்ச ரூபாய்க்கு மேலான ஒரு தொகையை 2019ஆம் ஆண்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. 2019 தேசிங்க ராஜா இந்த அம்மா கிட்ட இருந்து 75 லட்ச ரூபாய்க்கு மேலான தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரமாக கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கிடுறாரு. வாங்கி முடித்த உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா 2019 முடியுது. 2020 கொரோனா காலகட்டம் வருது. பணம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும். மோடி அப்ரூவல் தரலை, அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2018 முடிஞ்சோடனே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்றாங்க. தேர்தல் முடிஞ்சிருது, பதவியேற்பு, அவர் பரபரப்பாக இருக்கார், புதிய அமைச்சர்லாம் நியமிக்க போகிறாங்க, இப்போ நிதியமைச்சர் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா கொரோனா வந்துடுது. கொரோனாவோட எந்த ஃபண்டுமே ரிலீஸ் பண்ண முடியல, ஃபுல்லாகவே டைட் ஆயிடுச்சு. அதனால் கொரோனா முடிஞ்சோடனே பண்ணுவோன்னு இருக்காங்க. இந்த கொரோனா முடியுது. ஃபஸ்ட்டு கொரோனா முடிஞ்சு பார்த்தா 2வது கொரோனா வந்துடுது. 2வது கொரோனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிசர்வ் பேங்கோடைய சில அதிகாரிகள் இறந்து போயிட்டாங்க. இப்போ யாருக்கு டாக்குமெண்ட் போட்டு கொடுத்தாங்களோ அந்த டாக்குமெண்ட் போட்டவங்கெல்லாம் இறந்து போனதுனால புது டாக்குமெண்ட் போட வேண்டியிருக்கு, புது அதிகாரிகளை நியமிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட் சார்ஜை 2022ஆம் ஆண்டு மீண்டும் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட 10,000 5,000 வாங்கி ஒரு 10 லட்ச ரூபாய் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க 2022. இந்த 2022 பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 2019 காலகட்டத்தில் பணம் கொடுக்கும்போது இவங்க ஆவணப்படுத்தலை, எல்லாமே கேஷாக கொடுத்துருக்காங்க, லிக்விட் கேஷாக. ஆனால் 2022 பணம் கொடுக்கும்போது அக்கௌண்ட்டில் பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன டவுட் வருது, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, பணம் வரும் ஒரு வாரம் கடத்துனாங்க, மோடி அப்ரூவல் கொடுக்கலன்னு சொன்னாங்க, இவ்வளோ சொல்லியும் பணம் வரலை அப்படின்னோடனே இவங்க ஆவணப்படுத்துகிறாங்க, புகைப்படங்களை ஆவணப்படுத்துகிறாங்க, ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே ஆவணப்படுத்தி வச்சிடறாங்க. இப்போ 2022 முடியுது. மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ரிசர்வ் பேங்கு சத்தியபமா அறக்கட்டளைக்கு 45 கோடி ரூபா தரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க்லேருந்து. அதாவது சீட்டு கம்பெனி நடத்தி மோசடி கேள்விப்பட்டிருக்கிறேன். உள்ளூரில் இருக்கிற கேவிபி, எஸ்பிவி, எஸ்பிஐ பேங்கை பயன்படுத்தி ஏமாத்திரவனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உலகத்தில் ரிசர்வ் பேங்கில் ஒரு டாக்குமெண்ட்டு, அதுவும் டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே பணம் வரப்போகுதுன்னு ரிசர்வ் பேங்கு கொடுத்ததாக ஒரு ஆவணத்தை காட்டியிருக்காங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய திருட்டு பயலுக அப்படிங்கிறது தெரிய வருது. ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு பேங்கு அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க. ரிசர்வ் பேங்குடைய வேலை பணம் அச்சிடுதல், அச்சிட்ட பணத்தை வெளியிடுதல் மட்டும்தான் ரிசர்வ் பேங்குடைய வேலை. ஆனால் அது ஒரு பேங்க் மாதிரியே செயல்படும். அது தனிநபருக்கு கடன் கொடுக்கும், அது தனிநபருக்கு பணத்தை கொடுக்கும், தனிநபருடைய ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்ததாக சொல்லி சீல் வச்சு ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட், ஒரு ஆவணம், ஒரு டாக்குமெண்ட்டை அது வெளியிடுன்னு சொல்லி நம்ப வச்சுருக்காங்க பாருங்க. வணக்கம். ரிசர்வ் வங்கி கூறி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்த மோசடியாளர்கள் மீது நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம். அதன்படி சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து முழுமையாக ஆங்காங்கே கைது பண்ணி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் பாதிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி ஆவணங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்து மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பாதிச்சிருக்கிறீங்களோ அந்த ஆவணங்களை எடுத்துக்கிட்டு அங்கங்க உள்ள சிபிசிஐடி அலுவலகம் சென்று வழக்கு தொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இரிடியம் ரிசர்வ் வங்கி ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்தவர்களை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சிபிசிஐடி போலீசார் கைது பண்ணி 10க்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அவங்க தலைமையின் கீழ் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப அந்த 10 பேரை கொண்ட குழுவிற்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களையும் பிடிச்சி விசாரணை பண்ணி இவங்களோட தலைமை யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை பெற்று அனைத்து தமிழ்நாடு முழுவதும் எங்களை போல இருக்கக்கூடிய பல்வேறு அறக்கட்டளை மக்களுக்கு அவங்க கட்டண பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளர் இந்த செய்தியை வெளியிட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் வழக்கு. மோடி கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்துட்டாரு. இந்த கருப்பு பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போறாரு. இது ரிசர்வ் பேங்க்ல போய் இருக்கு. இந்த பணத்தை வெளியே எடுப்பதற்கு நமக்கு டாக்குமெண்ட் சார்ஜ், ரிசர்வ் பேங்க்கு போயிட்டு வர சார்ஜ் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்களோ அதே போல மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி, சேலம், வேலூர், சென்னை, தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னொரு கும்பல்
இன்னொரு கும்பல்லாம் இந்த கும்பலுக்கும் இந்த கும்பலுக்கும் வேற வேறு கும்பல் இல்லை, ஒரே கும்பல் சிண்டிகேட்டாக மொத்தமாக ஒரு நெட்வொர்க் அமைச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதே போல் மோடி வெளிநாட்டிலேருந்து பணத்தை மீட்டு கொண்டு வந்துட்டாரு. அந்த பணத்தை நமக்கு எடுக்க போகிறோம். இந்த பணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இரிடியத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இரிடியத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இரிடியம் என்பது என்ன எவனுக்குமே தெரியாது. இது வரைக்கும் பார்த்துருக்கானா? எவனும் பார்த்தது கிடையாது. இந்த இரிடியத்தை மோடி அணு ஆயுதம் செய்வதற்கு பயன்படுத்த போறாரு. இரிடியத்தை மோடி விலைக்கு வாங்க போறாரு. இந்த இரிடியத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா பல கோடிக்கு போகும். 1 கிராம் இரிடியத்தினுடைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட $4000 $5000. ஆக்சுவலாகவே $5000 கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா. 1 கிராம் தங்கத்தின் மதிப்பு இன்னைக்கு 10,500 ரூபா. தங்கத்தை விட, பிளாட்டினத்தை விட, வைரத்தை விட விலை மதிப்பானது இரிடியம். மிக மிக ரேராக பூமிக்கடியில் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கோபுர கலசத்தில் இரிடியம் கிடைப்பதாக செய்தி உண்டு. அந்த கோபுரம் கலசத்தை ரொம்ப ரேரா, அதாவது எப்படி நீங்கள் பூமிக்கு அடியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நெருக்கடிக்கு உள்ளான அந்த ஒரு வெப்பம் உருவாகும் போது பல்வேறு தாதுக்கள் கனிமங்கள் உருவாகுது. அப்படி இரிடியமும் உருவாகலாம். இன்னொன்று தங்கத்தை செய்யும் போது கூட ரொம்ப ரொம்ப மில்லி கிராமில் இரிடியம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. தங்கத்தினுடைய ஒரு உயர் மதிப்பு, உயர் கனிமம் இரிடியம்னு கூட சொல்லலாம். வைரத்தை விட தங்கத்தை விட ஒரு உயரான ஒரு கனிமம். அந்த இரிடியம் அணு ஆயுதத்தில் பல்வேறு செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுது. அது அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் ரொம்ப ரேராக பூமிக்கடியில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மிக மிக ரேராக கிடைக்கிது இரிடியம். அந்த இரிடியத்தை அணு ஆயுதம் செய்வதற்கும், ராக்கெட் செய்வதற்கும், தொழில்நுட்பத்திற்கும் மோடி பயன்படுத்த போகிறாரு. இப்போ இரிடியம் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இரிடியம் இருப்பது போல் மக்களை நம்ப வைக்கிறது. இவங்களே என்ன பண்ணுறது, ஒரு கல் நீங்கள் சாதாரணமாக நம்ம ஊரில் கொள்ளைக்கு போகும்போது, காட்டுக்கு போகும்போது அந்த கல் ஒரு கல் மின்னும். அப்படியே அப்படி பிச்சு போட்டால் அது பிச்சு போட்டு கீழே பிச்சு போட்டுடலாம். ஆனால் மின்னும். இது என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு பெரிய இதுடாமாங்க. சின்ன பிள்ளையில் இது வைரம் மாதிரிமாங்க. கரெக்டாக ஒரு மயிறு கூட கிடையாது. அது பிச்சு போட்டால் பிஞ்சு போயிடும். சாதாரண கல், கருங்கல்லே கொஞ்சம் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறது, இதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. இப்போ இந்த சதுரங்க வேட்டை படத்தில் கேரளாவுக்கு போய் ஒரு கலசத்தை வச்சு அந்த கலசத்தில் மேக்னெட் அரைச்சி தடவி உள்ள மேக்னெட்லேயே அரிசியை செஞ்சு அந்த அரிசியை சுற்றி போட்டு அப்படி சரசரன்னு இருக்கிற மாதிரி வச்ச உடனே அப்படி புல் அரிச்சு கொண்டு போய் அந்த பணத்தை அந்த தொழிலதிபர் கொட்டுவார் இல்லையா, அதே மாதிரி அது உண்மையிலே நடந்துச்சு. மதுரையில் மிகப்பெரிய மலைகளெல்லாம் வெட்டி முழுங்கிய மலை முழுங்கி மகாதேவனாக இருந்த சகாயம் அவர்களால் எதிர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கல்குவாரி முதலாளி, கிரானைட் முதலாளி, அவர் தான் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடணும் அப்படின்னா இது போல ஒரு கலசத்தை வாங்கி வீட்டில் வச்சாதான் அந்த பரிகாரம் கிடைக்கும் சொல்லி எவனோ ஒரு சோம்பேறி பைய, ஜோசியக்கார பைய சொல்ல, அந்த ஜோசியக்கார பைய பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் இது போன்ற ஒரு இந்த கலச வியாபாரி கும்பல்கிட்ட மாட்டி பல கோடி ரூபாயை இழந்திருக்காரு. அவர் இழக்க வேண்டிய ஆள் தான். ஏன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே கிரானைட்டு வெட்டி தின்னவர். அவரை போடுறாங்க. அதைத்தான் படமாக எடுத்து வச்சிருந்தாப்புல நம்ம வினோத் சதுரங்க வெட்டியில். அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரு படம் வந்துருச்சு. தமிழ்நாடு முழுக்க ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனாலும் நாங்கள் ஏமாறுவோம்டா, நாங்கள்லாம் தமிழருடைய இடம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டுடா, நாங்கள் ஏமாறுவோம்டா, வாண்டடாவை வண்டியில் ஏறுவோம்டா என் கொய்யா அப்படின்னு இல்லாத இரிடியத்தை இருப்பது போல இவனே ஒருத்தனை உருவாக்குறது. இவர் இரிடியம் வியாபாரிங்க. யாரு? ஒரு எக்ஸ். அது யார் ஆளு? அதுவும் இவன் ஆளு. இரிடியம் வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் யாரு? அதுவும் இவன் ஆளு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இரிடியத்தை ரிசர்வ் பேங்க்லேருந்து சர்டிஃபை பண்ண போகிறாங்க. இதுக்கு ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் வராங்கன்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க 5-6 பேரை. இவன் ஒருத்த முகரக்கட்டையாவது உருப்புற முகரக்கட்டையா இருக்கா? ஒருத்த மூஞ்சி. ஏண்டா ரிசர்வ் பேங்க் முன்ன பண்ணு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் எப்படி இருப்பான்னு தெரியாதா? தேசிங் ராஜா, பாலாஜி, ரவிச்சந்திரன், இந்த சாமிநாதன், இவன்லாம் பார்த்தா ரிசர்வ் பேங்க் அதிகாரி மாதிரி இருக்கு. கோட் சூட்டை போட்டு இவங்க ரிசர்வ் பேங்க் சர்டிஃபிகேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் மீட்டிங் போனால் லீலா பேலஸ், ஜிஆர்டி, ஐடிசி இந்த மாதிரியான ஹோட்டலில் தான் மீட்டிங்கை நடத்துறது. இங்கேருந்து நேராக போய் ரிசர்வ் பேங்க் இருக்கு, மும்பை ரிசர்வ் பேங்க்கு வாசல் உள்ள வரைக்கும் போயிருக்காங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ரிசர்வ் பேங்க்கு போனேங்க, என்னை கூட்டு போய் ரிசர்வ் பேங்க் அதிகாரி உட்கார வச்சாங்க. எப்படி இவங்களை உள்ள விட்டாங்க, என்ன செட் பண்ணாங்கன்னு தெரியல. ரிசர்வ் பேங்குக்கே போயிருக்காங்க.
ரிசர்வ் பேங்கே போய் அங்கே போய் உட்காந்து அங்கே ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் போலவே பேசி இதில் என்னென்ன பெரிய கொடுமை, உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் இந்த சிண்டிகேட் உள்ள இருக்கின்றாங்க, ஏமாத்துற கும்பல்கள் இருக்கான்றாங்க. ஏமாந்தவன்ல யார் இருக்கான்னு பார்த்தா போலீஸு, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏமாந்ததுலேயும் அமலாக்கத்துறை அதிகாரி, ஏமாந்ததில் ஜட்ஜி, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிருக்கான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். தமிழ்நாட்டில் அந்த பேரை சொன்னால் தெரியும். ஒரு டாப் 10 யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற ஒரு சென்னையினுடைய கேபிட்டல் கூடிய மிகப்பெரிய நிறுவனம். அந்த மனுஷங்கிட்ட 200 கோடி போட்டிருக்காங்க. அவரே போட்டிருக்காருங்க. ஏங்க அவர் போட்டிருக்காருங்க. ஐயாவே போட்டாரா? ஐயாவே கொடுத்துருக்காரா? இப்போ உள்ளூரில் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காருல, நம்ம ஏட்டு சுப்பையா அவர் போட்டிருக்காருல்ல, அங்கே புதுக்கோட்டையில் அவர் பண்ணியிருக்காருல, இப்போ எல்லாரும் பண்ணியிருக்காங்கப்பா. அங்கே கோயில் பூசாரி அவரே அவர் சாமி தப்பு பண்ணுவாரா? சாமி சாதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரான்னு சகட்டு மெனிக்கு எல்லாத்தையும் போட்ட உடனே இப்போ இங்கே போய் இங்கே சொல்கிறது அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கு வரப்போகுது, அவர் இரிடியத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, பிளாட்டினத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்பிடுறாங்க. அப்படி தான் இந்த இரிடியம் குரூப் என்ன பண்ணுது, இரிடியம் இவங்க குரூப் தான். இல்லாத இரிடியத்தை செஞ்சு வச்சிடுறது. ஒரு நட்டு காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே இரவு 12 மணிக்கு திக்குன்னு அந்த உள்ளே கூட்டு போகிறது. அதுக்கு ஒரு புலைராஜ் 10 ரூபா கார்கள், ஒரு ஃபார்ச்சுனர் கார்களில் கூட்டு போய் உட்கார வச்சு வெல்வெட்டு துணியை விரித்து ஒரு சிம்மலி விளக்கை வச்சுக்கிட்டு காட்டுறது பார்த்தோன்னா அவங்க மிரண்டுது. ஐயோ இரிடியம். உடனே வந்துட்டு அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதுக்கு சர்டிஃபிகேட்டு, இது ஒரிஜினல் இரிடியம் தான், உடனே சீல் பண்ணி மூடி ஒரு இடத்துல வச்சுருவாங்க. இரிடியம் ஒரிஜினல்ங்கிறத சர்டிஃபை பண்ணிட்டாங்க, மோடி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இது ஃபுல்லாகவே மோடியோட டீம் தான். அவங்க எல்லாம் கோட் சூட் போட்டு வந்து இந்தியாவில் ஹமாரா ஹே, ரெயின் கோட் ஃபேமிலி ஹே அப்படின்ட்டு வருவாங்க, வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறது. சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அப்புறம் ஊரில் இருக்கிற அம்புட்டு பெருமுதலாளிகள்கிட்டையும் வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. பல 100 கோடிகள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு இரிடியம் அப்படிங்கிற பேரில். இன்னொரு பக்கம் இரிடியம் அப்படிங்கிற பேரில் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மோடி பணம் தர போகிறாங்கிற ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் ரிசர்வ் பேங்கில் பணம் வரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்படின்னு சகட்டு மேனிக்கு இந்த கும்பல் தமிழ்நாடு முழுக்க கடந்த 6 ஆண்டுகளில் பல 1000 கோடிகளை சுருட்டி இருக்கிறது. இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட, அறக்கட்டளை நிறுவனங்கள்கிட்ட, கல்வியாளர்கள்கிட்ட, படித்தவன்கிட்ட, படிக்காதவன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டான். இதில் ஏமாந்தவன் பெரும்பாலும் வங்கி மேலாளர்கள். அதாவது சாமானிய மக்கள் ஏமாந்தா பரவாயில்ல, கேவிபி பேங்கினுடைய மேலாளர் ஏமாந்துருக்காரு, ஆக்சிஸ் பேங்குடைய மேனேஜர் ஏமாந்துருக்காரு, லக்ஷ்மி விலாஸ் பேங்குடைய மேனேஜர் ஏமாந்துருக்காரு, கொசமட்டம் ஃபைனான்ஸ் இருக்கு பாருங்க, கொசமட்டம் ஃபைனான்ஸுடைய மேனேஜர் ஏமாந்துருக்காரு. அவங்ககிட்ட போய் போட்டிருக்காங்க. அவங்களையே நம்ப வைக்க முடியும். ஒரு வங்கியினுடைய மேனேஜர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது சாதாரண மனிதன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானா? ஏன்னா ரிசர்வ் பேங்க் அவன் ஒரு மேனேஜர், அவனுக்கு ரிசர்வ் பேங்க் எப்படி செயல்படும், அவருடைய ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே தெரியும். மோடி கருப்பு பணத்தை மீட்பார்னு சொன்னாலும் ஒருத்தர் நம்பியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டா பையெல்லாம் முதல்ல இருப்பான். மோடி கருப்பு பணத்தை மீட் பண்ணு சொல்லி ஒரு பக்கம் ஏமாத்தினாரு, இவங்க மோடி பேரை சொல்லி ஒரு பக்கம் ஏமாத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய சேட்டன் தெரியுமில்ல, நான் நிர்மலா சீதாராமனுடைய சொந்தக்காரன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்திருக்கான். அவன் தான் யாருன்னா இந்த ஒட்டுமொத்த டீமுடைய கேப்டன் ஐயர். இவர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சாமிநாத ஐயர், மதுரையை சேர்ந்தவன். இவனை தான் கடைசியாக 2 நாளைக்கு முன்னாடி சிபிசிஐடி காவல்துறை மதுரையில் வச்சு கைது பண்ணிச்சு. மதுரையில் 3 மாடி வீடு, மேலே ஸ்விம்மிங் பூலு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரிய வீடுன்னு சொல்லி வாழ்ந்திருக்கான். குறிப்பா இரிடியம் விற்பனை செய்து கோடிக்கணக்கான ரூபாய் ரிசர்வ் வங்கியில் வைத்திருப்பதாகவும், இதற்காக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என்றும் இதில் மெகா மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட சென்னையை சேர்ந்த சுவாமிநாதன் ரிசர்வ் வங்கி பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து இரிடியம் விற்பனை மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான மாரிமுத்து என்பவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரையில் இவர் ரியல் எஸ்டேட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடம் காட்சிகள் அவர்கள்ட்ட ஏமாத்தி வாங்கின பணத்தை ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். இதில் என்ன பெரிய வேடிக்கை தெரியுமில்ல, ஏமாந்தவன் காவல்துறை அதிகாரியாக இருப்பதனால வழக்கை கூட எடுக்கலை. ஏன்னா வழக்கு எடுத்தால் காவல்துறை அதிகாரி தன் சம்பளத்தை கொடுத்துருக்காரு, தனக்கு வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டை கொடுத்துருக்காரு. அப்போ நாம் ஏமாந்து வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிருமே, உயரதிகாரிகள் கேவலப்படுத்திடுவாங்கன்னு பயந்து போய் பல இடங்களில் புகாரை எடுக்கலை.
அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய உதவி மேலாளர் இருக்கக்கூடிய கென்னடி அவர்கள் தமிழக காவல்துறைக்கு புகார் கொடுத்து தமிழ்நாட்டுடைய சிபிசிஐடி காவல்துறை மிகவும் துணிச்சலாக வினோத் என்கிற ஒரு அதிகாரி சிபிசியில் இருப்பதாக சொல்றாங்க. அவர்தான் இந்த வழக்கம் மிக தீவிரமாக எடுத்திருக்காரு, போல்டா எடுத்திருக்காரு. ஏன்னா இது போன்ற வழக்குகளை என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் 10,000 கோடிக்கு மேலே சுட்டிருக்கான். 10,000 கோடிக்கு மேலே சுட்டுனா ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு அதிகாரிக்கு வெட்டுறான்னு வச்சுக்கோங்க. 100 கோடிங்கிறது இன்னைக்கு என்ன, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நீங்க ஒரு அதிகபட்சம் ஒரு சிபிசிஐடி அதிகாரி 1 லட்சம் சம்பாதிப்பாரா, மாசம் 2 லட்சம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு டிஜிபிக்கே 2 லட்சம் சம்பளம் இருக்கும். 2 லட்சம் மாச சம்பளம், வருஷத்துக்கு 25 லட்சம், 20 வருஷம் வேலை பார்க்குறாருங்க. 2 லட்ச ரூபா சம்பளத்தில் 20 வருஷம் அவர் வேலை பார்த்தா கூட வருஷத்துக்கு 25 லட்சம்னா அதிகபட்சம் எவ்வளோ வருது, 5 கோடி ரூபா வருது. மொத்த சம்பளமும் 5 கோடி தான். அவர் 20 வருஷம் வேலை பார்த்தா கூட 5 கோடி, 100 கோடி ரூபாயை தூக்கி ஒரு அடி அடிக்கிறான்னா அந்த அதிகாரி நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அப்படித்தான் பல வழக்குகளில் நடவடிக்கை எடுக்காமல் போனதும் ரெக்கவரியே வாங்காமல் போனதும் தமிழ்நாட்டில் நடந்துக்குது. இதுவரைக்கும் நடந்த மோசடி வழக்குகளில் ரெக்கவரி வந்ததாக சரித்திரமே கிடையாது. இப்போ ஆருத்ரா வழக்கு 14,000 கோடி மோசடி. எத்தனை பேருக்கு பணம் திரும்பி கொடுக்கப்பட்டுருச்சு? 2021 ஜெயிலுக்கு போனானுங்க. நான் 2022 புழல் ஜெயிலில் இருக்கும்போது இந்த பரதேசி நாய்கள் ஆருத்ரா வழக்கில் உள்ள வந்தானுங்க. இப்போ வரைக்கும் உள்ளதான் இருக்கிறான். உள்ள நல்லா 3 வேளையும் தின்னுட்டு நல்லா காட்டு எருமை இருக்கும் பாருங்க, பைசன், அந்த காட்டு எருமை மாதிரி உள்ள திடுறானுங்க. ஹிஜாவு வழக்கில் உள்ள வந்தானுங்க. வெளியே வந்துட்டு அம்பிட்டு வரும். ஹிஜாவு ஊழல் கிட்டத்தட்ட 4,312 கோடி. நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மாதம் 15,000 ரூபா பணம் தரும், 15 விழுக்காடு வட்டி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க உழைக்கும் மக்களை, சாதாரண மனிதர்களை, எளிய மனிதர்களை ஏமாற்றின 4,312 கோடி ரூபா பெயிலு. 4,312 ரூபா கொடுத்தவனுக்கு வாயில விரல். இப்போ கோவையில் மை-V3 ஆப், இந்த மை-V3 ஆப்பில் ஏமாத்தினா கிட்டத்தட்ட 20,000 கோடி, 50 லட்சம் கஸ்டமர்ஸ். ஒரு தனி நபருங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் நினைக்கிறேன், மாவட்ட செயலாளர் தம்பி ஸ்ரீநிதி அப்படிங்கிற தம்பி, ஒரு தனி மனுஷன் புகாரா கொடுத்து போராட்டம் பண்ணி சமூக வலைதளங்கள் அதை பேசி எழுதி நம்மை போன்றவர்களை பேச வைத்து பல தலைவர்களை அறிக்கை போட வைத்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவரை மிரட்டி கொலை முயற்சி வரைக்கும் அவரை பண்ணி எல்லாம் பண்ணா கூட துணிஞ்சு அந்த ஒரு பையன் நின்னதுனால குறைந்தபட்சம் அந்த சத்யநாராயணன் அப்படிங்கிற நபரும் விஜயராகவன் என்கிற குருஜி, ஒரு திருட்டு பையன், மொல்ல மாதிரி பையன், கிட்டத்தட்ட 5 முறை தொடர்ச்சியாக இது போல பல்வேறு இடங்களில் ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில், ஹெர்பல் அப்படிங்கிற பேரில், மருந்துங்கிற பேரில், ஆயுர்வேதிக் அப்படிங்கிற பேரில், இப்போ இந்த மை-V3ல நீங்கள் ஒரு நாளைக்கு உட்காந்து வீடியோ பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும். வீடியோ பார்த்தா எப்போ காசு கிடைக்கும்? வீடியோ பார்த்தா யூடியூப்பில் எனக்கு தான், இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறேன், என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என் வீடியோ பார்த்தா எனக்கு தான் காசு கிடைக்கும். ஆனால் இவன் மை-V3 ஆப்பில் வீடியோ பார்த்தா காசு கிடைக்கும்னு சொல்கிறான். அதை நம்பி மக்கள் பல லட்சம் கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணாங்க. 20,000 கோடிகளுக்கு மேலே ஆட்டையை போட்டான். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி பணம் கொடுத்து அவன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். கைது செய்யப்பட்ட வெளியே வந்துட்டான். பணம் ரெக்கவரி செய்யப்பட்டிருக்கா, கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. 2023ஆம் ஆண்டு மை-V3 ஆப்பில் வந்து சர்ச்சை எழுந்தது. 2 வருஷம் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, சோழி முடிஞ்சிருச்சே. அப்போ இது போன்ற வழக்குகளை ரெக்கவரி கிடைக்காது. அதனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நபர்கள்ட்ட பணத்தை வாங்கிறாங்க. ஆனால் இந்த வினோத்துங்கிற அதிகாரி துணிச்சலாக இவர்களில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்டவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமான மூளையாக செயல்படக்கூடிய அந்த சுவாமிநாதன் என்கிற நபரும் நேற்றைய முதல் நாள் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செஞ்சு அவன் கொடுத்த வாக்குமூலம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் உரைய வச்சிருச்சு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு திரையில் நடிக்கக்கூடிய இந்த துணை நடிகைகள், அப்புறம் கொஞ்சம் முன்னாள் நடிகைகள், கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நடிகைகள், இந்த நடிகைகளோட உல்லாசமாக இருந்திருக்கான். எவன் வீட்டு பணத்தில் எவன்டா உல்லாசமாக இருக்கிறது? அந்த மக்கள் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்து, நிலத்தை விற்று கொடுத்து, வீட்டை அடமானம் வச்சு கொடுத்து, வீட்டுடைய டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சு கொடுத்து அந்த பணத்தை கிடைக்காம ஒரு பெரும்பணம் வரப்போகுது, 1 லட்சம் கொடுத்துருக்கோம், 1 கோடி வரப்போகுதுன்னே 1 கோடி வரப்போகுது, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணணும்னு சொல்லி செலவு பண்ணி 10 லட்ச ரூபாய்க்கு இடத்த விற்று, வீட்டை விற்று, நகையை விற்று, எல்லாத்தையும் விற்று தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க மட்டும் குறைந்தபட்சம் 150 பேர் இருப்பாங்க இந்த 4 வருஷத்தில். தற்கொலை பண்ணி செத்தவங்க, இந்த திருட்டு பசங்களால் தற்கொலை பண்ணி செத்தவங்க மட்டும் 150 பேர். ஆனால் இவனுங்க பல 1000 கோடிகளை ரியல் எஸ்டேட்டு, திரைப்படங்கள், இல்லை பல்வேறு பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் சாமிநாதன். சர்வசாதாரணமாக நடிகைகளோட உல்லாசமாக இருந்திருக்கிறான்.
அதை அவனே ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுக்குறான். நடிகைகளோட தொடர்பு இருந்து கொண்டு, நடிகர்களோட தொடர்பு இருந்து கொண்டு அவர்களும் ஏமாந்துருக்காங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள், நடிகைகள் எல்லோரும் இதில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் அந்த டீம், இது வந்து ஒரு ஆள் கிடையாது. காட்பாடியில் ஜெயராஜ் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த வேலையை காட்பாடி பகுதியில் பண்ணியிருக்கிறான். திண்டுக்கல்ல டெய்சி ராணி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இந்த வேலையை அந்த பகுதியில் பண்ணி கைது செய்யப்பட்டிருக்கா. ராணிப்பேட்டை பகுதியில் மூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருக்கான். புதுக்கோட்டையில் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தன். இந்த ரவிச்சந்திரன் ஏற்கனவே இதுபோல பல மோசடிகளில் ஈடுபட்டவன். இவன் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக தன்னை காட்டிக்கொண்டு அந்த புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு ஏஜென்ட் போல, இவன் என்னன்னா இது இந்த சாமிநாதன், இந்த ரவிச்சந்திரன், இந்த மூர்த்தி, இந்த டெய்சி ராணி, இந்த ஜெயராஜி, இங்கே தேசிங்க ராஜா, அப்புறம் வினோத், இந்த பாலாஜி, இது எல்லாருமே ஒரே டீமு. இது ஒரு டீமுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. அங்கங்கே பிரான்ச் வச்சு அங்கங்கே வெவ்வேறு முறைகளில் மக்களை அப்ரோச் பண்ணி ஏமாற்றிருக்காங்க. எப்போ கேட்டாலும் 2 நாளில் பணம் வந்துடுங்க. புகார் கொடுக்க போனால் ஏன் புகார் கொடுத்து இங்கே பணத்தை இழக்கிறீங்க, 2 நாளில் பணம் வரப்போகுது, அப்ரூவல் ஆயிடுச்சுங்க, மோடி வந்து 7000 குடும்பங்களுக்கு பணம் போட சொல்லிட்டாரு அப்படின்னு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. நம்ம தேசிங் ராஜா இருக்க பிள்ளைல, ஆமா, அவருடைய ஃப்ரெண்டு பேசுறேன். நான் தான் அவரை சேர்த்து விட்டேன் வேலூர்ல. சரிங்க. இப்போ எனக்கு பேமெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு. சரி. ஒரு நாளைக்கு 4,50,000 எடுக்கிற மாதிரி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி. இப்போ ராஜா வந்து உள்ள இருக்கான், உள்ள. இப்போ நீங்களும் கேஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்கள் வந்து 7.5 வருஷமாக கொடுத்து எத்தனை மக்கள்கிட்ட வந்துட்டு வாரம் வந்து பணத்தை வாங்கிட்டு கொண்டு போயிட்டு எங்கே கட்டணன்னு கூட சொல்லாமல் வச்சுக்கிட்டே இருந்து அவங்க மேலே ஒவ்வொருத்தரை ஜாயின் பண்ணி ஆத்தூர் முருகன்கிட்ட 15 லட்சம் ரூபா, அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்துட்டு பாலாஜிக்கிட்ட கடைசி ஆறுமுகம் பாலாஜிக்கிட்ட போய் கட்டி, அப்புறம் இது வரைக்கும் பணம் வரல. எங்கள் மக்கள் எங்களை சும்மா விடுவாங்களா? 2000 பேரை வச்சு ஆன்மீக பண்ணிட்டு இருந்தேன். என்னை வந்துட்டு இதில் வந்து மக்களுக்கு பணம் கொடுக்குற ரிசர்வ் வங்கி ஆவணத்தை காட்டி, ரிசர்வ் வங்கி ஆவணத்தை என்கிட்ட கொடுத்ததுனால தானே நாங்கள் பணம் கட்டணும். பேமெண்ட் ஆகிடும். எனக்கு ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு ஆகும். 4.5 லட்சம் ரூபா உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா 4.5 லட்சத்துக்கோசரம் தான் இவ்வளோ பாடுபட்டீங்களா? இல்லை மேடம், ஒரு நாளைக்கு 4.5 லட்சம். சரிங்க, வரட்டும். இத்தனை நாளாக இல்லாத என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து 100 கோடி ரூபாய் பத்திரம் கொடுத்துருக்கான் தேசிங்க ராஜா. பாலாஜி 45 கோடி ரூபாய். எனக்கு அது கிளியர் பண்ணட்டும். 100 கோடியும் 45 கோடியும் கிளியர் பண்ணட்டும். கிளியரன்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட் எனக்கு யாராக இருந்தானே கொடுங்க. ஒண்ணுதான், இதுவரைக்கும் நாம் ஏமாந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொளி. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த இந்த எந்த மோசடியும் பணம் திரும்பி வரலைங்க, வரவும் செய்யாது. இதுலேயும் திரும்பி வருமா? 100 விழுக்காடு வாய்ப்பில்லை, 100% வாய்ப்பில்லை. இவன் என்ன 2018 வாங்கின பணத்தை வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருப்பானா? இது இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேங்கு. அவன் இதில் மாட்டுவோன்னு அவனுக்கு தெரியும். மாட்டுனா எத்தனை வருஷம் ஜெயிலுன்னு அவனுக்கு தெரியும். ரிசர்வ் வங்கியினுடைய முத்திரையை தவறாக பயன்படுத்தியிருக்கான். ரிசர்வ் வங்கி அதிகாரியுடைய பெயரை தவறாக பயன்படுத்தியிருக்கான். மோடியினுடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவருடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அவர் இரிடியத்தின் மீது ஈர்ப்புள்ளவர், இரிடியத்தில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பேர் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அதிகாரிகளுடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. காவல்துறை உயரதிகாரியுடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இதில் மிகப்பெரிய மோசடி வழக்கு வரும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். ஸ்டாலின் PM CMலேருந்து யார் நம்மளை விடமாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். காவல்துறையில் மாட்டினா விடமாட்டாங்கன்னு தெரியும். அப்போ குறைந்தபட்சம் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தால் எவ்வளவு செலவாகும், வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அப்போது அது என்ன நம்ம பண்ண போகிறோம், யார் வழக்கை நடத்த போகிறாங்க, யார்கிட்ட வழக்கை கொடுக்கணும், யார் வந்து நம்மளை பார்க்கணும், ஜெயிலுக்குள்ளே எப்படி வாழணும், எந்த ஜெயிலை செட் பண்ணணும், எந்த ஜெயிலரை செட் பண்ணணும், எல்லாத்தையும் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தான் அவன் வந்து இதை செஞ்சுருப்பான். சாதாரணமானா அடித்து பார்த்துக்குவோம், வந்தால் பார்த்துக்குவோம், வழக்கு வந்தால் பார்த்துக்கலாம், அப்படிலாம் இது நடந்திருக்காது. பிளான்டு, பக்கா பிளான்டு. அப்போது இது இன்னைக்கு நேற்று நடக்குதான்னா இல்லை, இந்தியா முழுமைக்கும் நடக்குது, தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இதில் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்கணும். ஆருத்ரால கிட்டத்தட்ட 1000கணக்கான புகார்கள் வரப்போய் தான் காவல்துறைக்கு நெருக்கடி அதிகரிக்குது, தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி வருது, சமூக ஆர்வலர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது கைது நடக்குது.
குறைந்தபட்சம் 100 கோடி எவ்வளவோ மொத்தமாக அவங்க ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அடித்தது 12,000 கோடி, கொடுத்தது 100 கோடி. அப்போ இந்த ரிசர்வ் வங்கி பேரை பயன்படுத்தி நடந்திருக்கிற இந்த மோசடியில், இரிடியம் அப்படிங்கிற பேரை நடந்துக்கிற இந்த மோசடியில் நாளைக்கு பணம் வந்துடும், நான் ரிசர்வ் வங்கி வரைக்கும் போயிட்டு வந்தேன், மற்றவங்களுக்கு வருமானு தெரியாது, எனக்கு வந்துடும், எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேணா வராமல் இருக்கலாம், நான் நிறைய பேரை உள்ள பயன்படுத்தி விட்டுருக்கேன், எனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புற எவனுக்கும் பணம் வரப்போறது இல்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? தமிழக காவல்துறைக்கு, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை, நீங்கள் வந்து இது சைபர் கிரைமில் போனால் எடுக்க மாட்டாங்க, லா அண்ட் ஆர்டரில் போனால் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, எஸ்பி ஆஃபீஸில் போனால் கூட பெருசாக இதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு சிபிசிஐடி இந்த வழக்கை நடத்துகிறாங்க. அதனால் சிபிசிஐடி அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுக்கணும். பொருளாதார குற்றப்பிரிவு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த வழக்கின் புகாராக கொடுத்தா மட்டும்தான் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ தான் இந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு வரும். இந்த வழக்கில் யார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வடிவத்தில் ஏமாற்றிருக்கான். இங்கே சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய நாய், மதுரையை சேர்ந்த ஒரு அயோக்கிய நாய் ஏமாத்துறான்னா, கேரளாவில் ஹரிஸ் ராகவன் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய நாய் இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட இது போல் மோடியுடைய பணம் வரப்போகுது, ரிசர்வ் வங்கியுடைய பணம் வரப்போகுது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, 1 லட்சம் கொடுத்தா 1 கோடின்னு சொல்கிறானா, செருப்பை கழட்டி அடிங்க, செருப்பை கழட்டி அடிங்க. 1 லட்சத்துக்கு எப்படா 1 கோடி கொடுக்க முடியும்? எவன்டா கொடுப்பான்? குறைந்தபட்ச வட்டி வங்கியினுடைய வட்டி எவ்வளோங்க? நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கீங்க, வங்கி எவ்வளோங்க வட்டியை கொடுக்கும்? தனிநபர் எவ்வளோங்க வட்டியாக கொடுக்க முடியும்? 1 லட்சம் கொடுத்தா 2%, 3%, ஸ்பீடு வட்டினா 5%, அதிகபட்சம் இந்த வார வட்டி 10%. 1 லட்சத்துக்கு 1 கோடி தர்றேன், 6 மாதத்தில் தர்றேன்னு ஒருத்தன் சொல்கிறானா, அவன் பக்கா ஃப்ராடு, ஏமாத்துக்காரன், உங்களை ஏமாத்த வாரான். 1 லட்சம் கொடுத்துட்டு அடுத்து டாக்குமெண்ட் போடணும். ஒருத்தன் ஒரு அறையில் பணத்தை காட்டுறாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க பல சீட்டர்ஸ் இதுதான் பண்ணுறான். எஸ்ஆர் தேவர்னு ஒருத்தர் காரைக்குடி, அவனை மாதிரி ஒரு ஃப்ராடு பையன் இந்த தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க. எஸ்ஆர் தேவர் நான் படிந்தேன் ஏற்கனவே. அவன் வந்து தேவர் சமூகத்தினுடைய சாபக்கேடுன்னு சொல்லலாம். அவன் எஸ்ஆர் தேவரில் எஸ்ஆர் திருடுற, அவன் திருட்டு பையன். அவனை மாதிரி ஒரு திருடன் இந்த உலகத்துக்கு, இவன் ஏற்கனவே இன்னைக்கு இவங்க ரிசர்வ் பேங்கை பயன்படுத்தி பண்ணுறாங்கல்ல, இந்த எஸ்ஆர் தேவர் என்ன பண்ணான்னா, ஏற்கனவே ரிசர்வ் பேங்கில் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி குஜராத்தை சார்ந்த ஒரு நபர்கிட்ட 700 கோடி லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 1.5 கோடி ஆட்டையை போட்டவன். இவனால் பாதிக்கப்பட்டவங்க பெங்களூர்லேருந்து எனக்கு அழைச்சாங்க. இவனால் பாதிக்கப்பட்டு கதறிட்டாங்க, எனக்கு ஃபோனை போட்டு கதறிட்டாங்க. அவ்வளோ இந்தியா முழுக்க சீட்டிங். இது போல் தமிழ்நாடு முழுக்க பல பேர் இருக்கு. அந்த எஸ்ஆர் தேவர் மாதிரி தான், இந்த எஸ்ஆர் தேவர் போல தான் இந்த சாமிநாதன், இந்த சேலத்தை சேர்ந்த தேசிங் ராஜா, இந்த வேலூரை சார்ந்த வினோத், இந்த காட்பாடி ஜெயராஜ், இந்த திண்டுக்கல் டெய்சி ராணி, புதுக்கோட்டை ரவிச்சந்திரன், இது எல்லாருமே எஸ்ஆர் தேவர் மாதிரியான ஆட்கள். சுற்றி வளைஞ்சு போனால் இவனுக்கும் இதில் லிங்க் இருக்க வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. என்னென்னா, ஒரு அறையில் காட்டுறது, ஒரு அறையை காட்டி அங்கே வந்து ஒரு 1000 கோடி ரூபா பணம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் என்னென்னா 100 ரூபா தாள், அந்த 100 ரூபா தாள் இவங்ககிட்ட இருக்கும். இந்த 100 ரூபா தாள் அங்கே காட்டுவாங்க. நம்மகிட்ட இருக்க 100 ரூபா தாள் அங்கே இருக்குது. அப்படின்னா அந்த பணம் இவங்க பணம்னு காட்டுறதுக்காக இந்த 100 ரூபா தாள் மேலே இருக்கும். அங்கே போய் அந்த வீடியோ எடுக்கிறது இவங்க நிற்பாங்க. நமக்கு பார்த்தா 1000 கோடி, ஆமாம் 1000 கோடி. என்னென்னா, இவங்ககிட்டயே கலெக்ட் பண்ண ஒரு 20-30 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 1 கோடி வரப்போகுது, 2 லட்சம் கொடுத்தா 2 கோடி ரூபாய், இப்படி ஒரு 100 பேர்ட்ட கலெக்ட் பண்ண ஒரு 10 லட்ச ரூபாயை, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 10 லட்சம் கொண்டு போய் ஒரு ரூமில் கீழே ஃபுல்லாக லாட்ரி சீட்டு, மேலே 500 ரூபா, கீழே ஒரு 500 ரூபா வச்சு அடிக்கிடுவாங்க. 10 லட்சத்தை 1000 கோடியா 2000 கோடியா காட்டுவாங்க. மேலே முழுக்க 100 ரூபா இருக்கும். எந்த கட்டில் அப்படி ஒரு நாளும் நடுவில் வருவாங்க. சில அவங்களுக்கு தெரியும், ஒரு கட்டு மட்டும் 2-3 கட்டை வந்து வச்சுக்குவாங்க சாம்பிளுக்கு, ஒரு முழு கட்டை வச்சுக்குவாங்க. நடுவில் போய் ஒரு ரூபா விழுவாங்க. உருவனோடனே அங்கேருந்து 500 வரும். ஃபேக் இல்லை, உண்மைதான். கூட்டு போகிறது இவன் ஆள், வீடியோ எடுக்கிறது இவன் ஆள், வச்சிருக்கிறது எந்த இடத்துல எந்த கட்டு மட்டும் முழுசாக இருக்குன்னு தெரியும். மற்றது எல்லாமே ஒரு கட்டில் ஒரு நோட்டு தான் இருக்கும். அடிக்க வச்சதில் மொத்தமே 1000 கோடியில் 10 லட்சம் தான் இருக்கும். ஆனால் 1000 கோடின்னு காட்டுவான். இப்படி ஒருத்தன் வீடியோ காட்டுறான் அப்படின்னா அவன் ஃப்ராடு பையன் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம்.
இவங்களை பார்த்தீங்கன்னா சாதாரண ஷர்ட் போட மாட்டாங்க. ஒரு பெரிய டாமி, அர்மனி, பால்மென் பாரிஸ் பெண் வச்சிங்கன்னா பெண்ணே 1 லட்சம் இருக்கும். ஷூ பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துக்கு ஷூ போட்டிருப்பாங்க. பிராண்டடாக இருக்கும். பெரிய பிஸ்னஸ் கிளாஸில் தான் வருவாங்க. ஒரு பெரிய பேக் வச்சுக்குவாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு பேக் வச்சுக்குவாங்க. எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அமித்ஷாவுடைய அண்ணன் பையனுக்கு தெரியுமா, மோடியுடைய தம்பி பையன் தெரியுமா? மோடிக்கு தம்பியே கிடையாது. மோடி ஜெய்ஷாவுக்கு தெரியுமா? ராம்நாத் கோவிந்தோடைய தம்பி மகன் ராம்நாத் கோவிந்த் தம்பி இருக்கானே தெரியாது. ஆனால் அள்ளி விடுவாங்க. அவரோட மீட்டிங் இவரோட மீட்டிங் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்சியில் தஞ்சம் புகுந்துருவான். இப்போ இந்த எஸ்ஆர் தேவர் பிஜேபியில் இருக்கிறான். இந்த சேலத்தை சார்ந்த தேசிங் ராஜா இருக்கான்ல, இவன் திமுகவில் சேலம் மாவட்ட தொழிலாளர் அணியினுடைய பொறுப்பாளராக இருந்ததாக சொல்லி, அவன் இருந்தாலும் தெரியல, இருந்தா சொல்லி பத்திரிகையில் செய்தி வெளியிடுறான். அப்போ ஒரு கட்சியில் தஞ்சம் அடைஞ்சுக்கிறான். ஏங்க கட்சியில் இருக்காருங்க, ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருக்காரு, மோடிக்கு நெருக்கமாக இருக்காரு, இங்கே அண்ணாமலைக்கு நயினாருக்கு நெருக்கமாக இருக்காரு, அவர் நிர்மலா சீதாராமனோட உறவினருங்கிறாரு, அவங்க போய் ஏமாற்றுவாங்களா அப்படின்னு எளிய மனிதர்களை அரசியல் பின்னணியோடு நம்ப வைப்பது, அதிகாரிகளோடு நெருக்கமாக இருப்பது காட்டி காவல்துறை நெருக்கமாக இருக்காங்கன்னு சொல்லி அதை வைப்பது நம்ப வைப்பது, ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லி அந்த ஆவணங்களை காட்டி நம்ப வைப்பது, வீடியோக்களை காட்டி நம்ப வைப்பது, மக்களை நம்ப வைக்க இவன் எந்த எல்லைக்கும் போவான். மோடியோட உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி கூட பண்ணுவான். நீங்கள் இந்தியாவுக்கு வந்து சீனா அதிபர் வந்திருப்பார், இவங்க போய் அங்கே போய் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு ஓரமாக ஏதோ ஒரு லாபியை பண்ணி எங்கேயே இவனையோ கரெக்ட் பண்ணி, ஒன்றும் இல்லை சீனா அதிபர் வராருங்க, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாருங்க, ஒரு ஐடிஸில் தங்குறாரு. இப்போ ஐடிஸினுடைய அவன் பார்த்துக்குவான், ஐடிஸில் இவர் தங்குறாரு. அதே நாளில் இவன் ரூமை போடுவான். 20 நாளைக்கு முன்னாடி ரூமை புக் பண்ணிடுவான். புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சீன அதிபர் வரும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கேட் கீப்பர் இருப்பான், அவனுக்கு ஒரு 1000 ரூபா பணத்தை அடிப்பான். அடித்த உடனே அவன் கரெக்டாக அவர் வந்து நிற்கும் போது இவனை உள்ளே விட்டுருவான். இந்த 1000 ரூபாயில் என்ன பண்ணுவான், டப்புன்னு போயிட்டு ஒரு ஃபோட்டோ செல்ஃபியை போடுவான். செல்ஃபி போட்டு சீன அதிபர் சந்திச்சோன்றோம் ஒரு போட்டு அதை வச்சு 10,000 கோடி அப்படியே ஆட்டையை போட்டு போயிடுவான். ஸ்டாலின் வெளிநாடு போகும்போது ஒருத்தன் ஸ்டாலின் வெளிநாடு போகும்போது பிளான் பண்ணி போய் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு ஒரு 1000 கோடியை ஆட்டையை போட்டு தான் ஒரு செய்தி சொல்கிறாங்க. இப்படி பல பேர், எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவர் தங்கியிருக்க இடத்துக்கு போய் உட்காந்து அதை ஒரு ஸ்கெட்ச் போட்டு உட்காந்து அங்கே அந்த தலைவரோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் சின்னதாக நான் அப்படி கிராஸ் பண்ணுவேன், அவர் வரும்போது நீ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துன்னு சொல்லி செட் பண்ணிடுவாங்க. ஒரு டக்குன்னு ஒரு 100 ரூபா அடித்தா போதும், டக்குன்னு ஒருத்தன் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவான். அந்த ஃபோட்டோ வச்சு பாருங்கள், ரெண்டு நாங்கள் டீல் பேசணும், பிஸ்னஸ் டீலு, ஸ்டாலின்கிட்டே அப்படின்னு இவங்க காசை இழந்துருது. இப்படித்தான் இந்த சீட்டிங் கும்பல் தமிழ்நாடு முழுக்க ஒரு வலைப்பு நிலை உருவாக்கி ஒரு சிண்டிகேட்டை உருவாக்கி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. இப்போது தான் அது வந்து வெளியே வந்திருக்கு. இது போன்ற நபர்களை நாம் மொத்தமாக அப்புறப்படுத்தணும், இந்த சமூகத்திலேருந்து எடுக்கணும் அப்படின்னா எல்லோரும் துணிந்து வந்து புகார் கொடுக்கணும். நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த சாமிநாதன், இந்த ஜெயராஜி, இந்த டெய்ஸி, இந்த தேசிங் ராஜா, இந்த கும்பலை உங்களை மிரட்டுறாங்க, இல்லை இந்த கும்பலால் உங்களுக்கு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா நீங்கள் துணிந்து உங்களுடைய தகவல்களை சாட்டையினுடைய இந்த எண் இருக்குது, சாட்டையினுடைய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய தகவல்கள் காவல்துறைக்கு முறையாக அனுப்பி வைக்கப்பட்டு உங்களுக்கான நீதி, அதாவது நீதினா இங்கே நிதி வருமானம் தெரியாது, ஆனால் பாதிக்கப்பட்டவன், பாதிப்பை உருவாக்கியவன் எவனோ அவனை கைது செய்வதற்கு நாம் முடிந்த அளவுக்கு போராடுவோம். எல்லாரும் இணைஞ்சால் மட்டும்தான் இந்த திருட்டு கும்பலை தமிழ் சமூகத்திலிருந்து ஒழிக்க முடியும். இவன் வெளியிருந்துலாம் வரல, நம்ம கூடவே இருந்து நம்மை பற்றி நல்லாக தெரிந்து கொண்டு இங்கே ஒரு பெரிய திருட்டு கும்பல், மோசடி கும்பல் தொடர்ச்சியாக இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இவங்களை மொத்தமாக சேர்ந்து இந்த சமூகத்திலிருந்தே வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ